ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் ப்ளூ தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கும் என் ஃப்ரெண்டு கௌதம் அட்டட் ப்ரோ அப்படிங்கிறவனுக்கும் ஒரு மேட்ச் என்னென்னா, நாங்கள் முன்னாடி நிறைய ரூம் மேட்ச் விளாண்டுருக்கோம். ஒரு 100கணக்கான ரூம் மேட்ச் விளாண்டுருப்போம். அப்படி 100கணக்கான ரூம் மேட்ச் விளாண்டதில் ஒரு 99 ரூம் மேட்ச் அவன் தான் ஜெயிப்பான் எப்போவும். இப்போ நான் அவனோட ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட். அதனால் அவனை அடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இங்கே நான் அடிக்கலான்னு போகும்போது அவன் க்ளோவால் போட்டு உள்ளார கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வெளில வருவானா. வெளில வந்தோடனே அவன் அடிக்கலான்னு பார்ப்பேன், சுற்றி ஓடிட்டுருப்பேன். ஒரு அடி விழுந்துடும். ஆனால் என்ன, அவன் செத்துருக்க மாட்டான். ஏன்னா நான் டபுள் பேரலில் தான் அடித்தேன். கொஞ்சம் லாங்குங்கிறதுனால அடி பெருசாக விழுவல. அதுக்கப்புறம் க்ளோவால் அப்படின்னு க்ளோவால் போட்டால் தப்பிச்சு திரும்ப அவனை அடிக்கலான்னு பார்த்தேன். அவன் க்ளோவால் போட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே நின்று திரும்ப நானும் ஏறினேன், அவனும் ஏறினான். இங்கே ஒரு 24 விழுந்துச்சு. இங்கே ஒரு அடி விழுந்து சோழியை முடிச்சுட்டு எமௌண்ட் போட்டேன். அவன் எமோஜிலாம் போட்டு அழுவுறதில்ல, இது மறைக்கிற மாதிரி எமோஜிலாம் போட்டான். திரும்பவும் இங்கே மேட்ச் ஸ்டார்டிங் ஆகும்போது எல்லாத்தையும் வாங்கி ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற வெறியில் குதிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, மேட்ச் ஸ்டார்ட் ஆனோன்னு கிளம்பிட்டேன். கிளம்பி போய் இந்த கண்டெய்னர் பின்னாடி ஒளிஞ்சேன். அப்படியே இங்கிட்டு ஒளிஞ்சு அவன் எங்கிட்டு வரான்னு பார்த்தா அப்படியே ஒரு அடி தான், சோழி முடிஞ்சிச்சு. அப்படியே ஒரு எமௌண்ட்டை போட்டு மூணாவது மேட்ச்சில் அவன் என்ன பண்ணானா, என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்படியே நான் சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு அவன் கூட இப்படி க்ளோவால் போட்டு ஏறுவேன். அவனும் கிட்ட வருவான். வந்துட்டுருக்கும்போது அப்படியே ஒரு சுற்றி இப்படி ஒரு அடி. அதுக்கப்புறம் இப்படி அவனை தேடி திரும்ப அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து இப்படி சுற்றி அவன் திரும்ப எங்கிட்ட வந்துடுவானா. திரும்ப நான் அங்கிட்டு போய் அப்படியே அவனை அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க முடியாமல் நான் திரும்பவும் இப்படி அடிக்க முடியாமல் க்ளோவால் போட்டு பின்னாடி அவன் டப்புன்னு அடிச்சுட்டு போயிடுவான். டப்புன்னு அப்படியே 6 இயர்ஸ் போர்டெல்லாம் கட்டி வெறுப்பேற்றிட்டு இருப்பானா. நான் வெறியாயிட்டு திரும்பவும் கண்ணெல்லாம் பொறுக்கிட்டு க்ளோவாலையும் எடுத்துகிட்டு வேகமாக உருட்டிக்கிட்டு இருப்பேன். கண்ணை கையை வச்சு உருட்டிட்டு அப்படியே நேராக அவனை போய் இப்போ முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் போயிட்டுருப்பேனா. அவன் எங்கே இருப்பான்னு தெரியாது. அங்கே க்ளோவால் போட்டிருப்பான். அப்போ கரெக்டாக எல்லா க்ளோவாலையும் வச்சு போட்டு நான் அப்படியே இப்படி ஓடி போய் இங்கே நின்றுட்டுருப்பேன். அவன் நான் அங்கே இருப்பேன்னு நினச்சா அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தான். நான் இங்கே நிற்கிறத அவன் பார்க்கல இன்னும். இப்போ தான் பார்ப்பான். இல்லை, இப்போ கூட பார்க்க மாட்டான். நான் தான் க்ளோவால் போட்டு நான் இங்கே இருப்பேன் அப்படின்ட்டு காட்டுவேன். அவன் அப்படியே அங்கிட்டு க்ளோவால் போட்டு நான் அங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போயிட்டுருப்பானா. இப்படி க்ளோவால் போட்டு மெதுவாக அவன்கிட்ட க்ளோவால் போட்டு ஏறி இப்படியே இங்கே ஒரு 45 கொடுத்தேன். அப்படியே திரும்ப வருவான். அப்படி அடிக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே எஸ் ஆயிடுவான். இங்கே ஒரு யூஎம்பியை வச்சு அழுத்தி பிடிச்சி ஏற்றிடுவான் மண்டைக்கு. அப்படியே எனக்கு ஹெல்த்ஸ்பி ரொம்ப கம்மியாக இருக்குமா. சுற்றி க்ளோவால் போட்டு பார்த்தா ஜோனு. நான் அப்படியே ஓடி போய் அவன் வாழ்கிற இடத்துலலாம் க்ளோவால் போட்டு மூடிட்டு அப்படியே 2 மெடிக்கேட்டை போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பேனா. உருட்டினதில் ஹெச்பி ஏறிடும். ஏறினோடனே அவன் இப்படி க்ளோவால் போட்டு இது பண்ணுவான். மண்டைக்கு தூக்குவான். பார்த்தா செத்து போயிருப்பேன். என்னடா செத்துட்டோம் அப்படிங்கிற வெறியில் திரும்பவும் கண்ணை எடுத்து இதுக்கு மேலே விடக்கூடாதா அப்படின்னு போனால் இன்னொரு மேட்ச் நான் செத்து போயிடுவேன். இப்படியே குதிச்சு க்ளோவால் போட்டு இப்படி பின்னாடி க்ளோவால் போட்டு வச்சுருப்பேன். இவன் இப்படி முன்னாடி ஏறி வந்துட்டுருப்பானா. அவன் அடிக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆயிரும். அப்படியே இங்கிட்ட ஒரு க்ளோவால் போட்டு அவன் ஏறுவான். அப்படியே நான் தப்பிச்சு இங்கிட்டு க்ளோவால் போட்டு அவன் போட்டிருக்க க்ளோவால் மறைக்கும். நான் அப்படியே இங்கே ஒரு க்ளோவால் போட்டு ஏறிட்டுருப்பேன். ஏறிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் அங்கிட்டிருந்து சுடுவானா. இங்கிட்டிருந்து எங்கிட்டா சுடுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அப்படியே எங்கிட்ட சுட்டுக்கிட்டு இருப்பான். கரெக்டாக நான் க்ளோவால் போட்டு அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துருவேன். பார்த்துட்டு இப்படி நானும் க்ளோவால் போட்டு ஏறுவேன், அவனும் க்ளோவால் போட்டு ஏறுவான். இப்படி ஏறிக்கிட்ட இப்படி நான் இங்கே ஒரு க்ளோவால் போட்டு மறைச்சிட்டு திரும்பவும் உள்ளார வருவானா அப்படின்ட்டு பார்த்து அவன் உள்ளார வர மாதிரி வந்தான். திரும்பவும் நான் க்ளோவால் போட்டு மறைச்சிட்டு சரி வரட்டும் விடு அப்படின்ட்டு நான் இன்னொரு க்ளோவால் போட்டேன். அவன் திரும்ப அப்படி க்ளோவால் போட்டு உள்ளார வந்துட்டு இப்படி அடிக்கிற மாதிரி இப்படி
வந்து ரொம்ப நேரம் அந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து இப்படியே குதிச்சு இப்படியே உள்ளார வந்து நான் ஜோனுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி இப்படியே செத்து போயிடுவேன். அவன் வந்து அந்த 6 இயர்ஸ் போர்டை போட்டு வெறுப்பேற்றிட்டு இருப்பான். இனிமே இதெல்லாம் நடக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேகமாக போயிட்டுருப்பேனா எல்லா கண்ணையும் எடுத்து போட்டு பொறுக்கி போட்டு திரும்பவும் இந்த 3 கண்ணை மட்டும் எடுத்து வச்சு போயிட்டுருக்கும்போது அவன் எங்கே இருப்பான்னு தெரியாதுன்னு ஒன்று தேடிட்டு போயிட்டுருப்பேன். அவன் கரெக்டாக பின்னாடி வர சவுண்டு கேட்கும். வரதை பார்த்தோன்னே நான் வந்து இப்படியே வந்து அது பிடிப்பேன். அவன் வந்து எஸ்கேப் ஆயிடுவான். அப்படியே அவன் இப்படி க்ளோவால் போட்டு ஏறுவானா நான் அப்படியே போய் திரும்பி இப்படியே ஒரு அடி அடிப்பேன். எதுவுமே படாது. இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு இப்படி ஓடி வந்து நிற்பேனா திரும்ப இங்கிட்டு வருவான். திரும்ப வந்தோடனே இப்படியே இங்கிட்டு வந்து 2 க்ளோவால் போட்டு ஏறி ஒரு 3 க்ளோவால் போட்டு இப்படியே அவன் எங்கே வரான்னு பார்த்தா அவன் அங்கிட்டு வழியாக வருவான். அவன் அங்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி க்ளோவால் போட்டு அவன் எங்கிட்டா வரான் அப்படின்ட்டு பார்த்து நான் வந்து பொறுமையாக போயிட்டுருப்பேனா. அப்போ இப்படி வந்தோடனே ஒரு அடி நல்ல அடி. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்சுக்கு வந்தாச்சு. அடுத்த மேட்ச்லேயும் நாங்கள் எடுத்து இப்படியே உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இந்த மேட்ச்சில் தோக்கக்கூடாது அப்படின்ட்டு நல்லா ட்ரைனிங்லாம் எடுக்கிற மாதிரி சுற்றி க்ளோவாலாம் போடுற மாதிரி போட்டு பார்த்தா அவன் அங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். இதுக்குடா நீ அங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்படியே சுற்றி போயிட்டுருப்பேனா இந்த இங்கிட்டு இவன் க்ளோவால் போட்டு வச்சுருக்கதை பார்த்து தேடுவேன் எங்கே இருக்கான்னு. இப்படி தேடி போயிட்டே இருக்கும்போது இப்படியே போய் ஒரு க்ளோவாலை போட்டு இப்படி அடிச்சு பிடிச்சி இப்படி ஒரு இதை போட்டு வேகமாக ஓடி போய் இப்படியே நின்று வெளியே பார்த்துக்கிட்டே இருப்பேனா. வருவான் டக்குன்னு ஒரு 30 வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்கலான்னு பார்த்தா அவன் வந்து டக்குன்னு திரும்பிடுவான். இங்கிட்டு வரும்போது இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு அவன் மேலே ஏறுவானா திரும்ப க்ளோவாலை போட்டு இப்படி ஒரு ஓடு அப்படின்ட்டு ஓடிட்டு அவன் வருவான்னு பார்த்தேன். அவன் ஜோனுக்குள்ளே உட்காந்து செத்து போயிட்டான். அவன் ஜோனுக்குள்ளே உட்காந்து செத்து போனதுனால அடுத்த மேட்ச்சை நாங்கள் இங்கே தொடங்கியாச்சு. நானும் ஒரு தடவை ஜோனுக்குள்ளே செத்துட்டேன். அவனும் ஒரு தடவை ஜோனுக்குள்ளே செத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற தைரியத்தில் வந்து வேகமாக போயிட்டுருப்பேனா. இங்கே அவனும் க்ளோவால் போட்டு ஏறுவான். அப்படியே தூக்குவேன் தலைக்கு படாது. திரும்பவும் தூக்குவேன் தலைக்கு படாது. திரும்ப அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து அடிப்பேன் படாது. திரும்பவும் படாது. இப்போ வந்து இங்கேயும் படாது. இங்கே வந்து இப்போ கொஞ்சம் பட்டிருக்கோம். அப்படியே அவன் எங்கே வருவான்னு தேடிக்கிட்டே இருப்பானா. அவன் இங்கே வருவான். இப்படி ஒரு அடியை போட்டு இப்படியே சுற்றி வந்து நான் எங்கிட்ட ஓரமாக போய் நின்று இப்படியே வருவான். நான் இப்படிலாம் க்ளோவால் போட்டு இப்படி ஏறுவான். நான் இப்படி க்ளோவால் போட்டு மெசேஜ்லாம் வரும். அந்த மெசேஜ் தள்ளி விட்டுட்டு திரும்ப இவனை இப்படி அடிச்சுட்டு இப்படியே க்ளோவால் போட்டுட்டு திரும்பவும் மண்டை அழுத்தி கண்ணடா ஜெயிச்சிட்ட மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்படியே நம்ம தான் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையில் போனேன். அப்படியே 2 க்ளோவால் போட்டு 3 க்ளோவால் போட்டு 4 க்ளோவால் போட்டு ஏறி அவன் கிட்டாயே க்ளோவால் போட்டு பார்த்தா அவன் 8 போய் நிற்கிறான். திரும்பவும் கிட்ட போனான். அவன் பின்னாடி இருந்து வரான். அப்படியே க்ளோவால் போட்டு க்ளோவால் சண்டையாக மாறிடுச்சு. ஹெட்ஷாட்லேருந்து க்ளோ ஷாட்டாக மாறிடுச்சு. அவன் திரும்ப பின்னாடி வந்து நிற்கிறான். பார்த்தா பின்னாடி வந்து நின்னோடனே அவன் எப்படி வருவான் அப்படின்ட்டுலாம் பார்த்து அவன் எங்கே வருவான் அப்படின்ட்டுலாம் பார்த்து அப்படியே நான் வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு போட்டு ஓடி போயிட்டு இப்படி நின்றுட்டுருப்பேன். கரெக்டாக வந்துடுவான். நான் டக்குன்னு அப்படியே இங்கே ஒரு அழுத்தி எனக்கு கொஞ்சம் டேமேஜ்லாம் கொடுத்துருவான். என்னடா டேமேஜ் கொடுத்துட்டேன். நானும் டேமேஜ் கொடுத்து இங்கே ஒரு அடி அடித்து முடிச்சுட்டார். அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு இதுன்னா இந்த கடைசி மேட்ச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்படியே நிறைய ஜம்ப்லாம் போட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன்.
அப்படியே இப்படி போய் நேராக ஜெயிச்ச தைரியத்தில் அப்படியே போய் இங்கே ஒரு க்ளோவாலை போட்டு மேலே ஏறி அப்படியே இங்கே ஒரு க்ளோவாலை போட்டு அவன் வருவான் இங்கே ஒரு கீழே விழுந்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஏறிட்டேன் மேலே. இங்கே ஒரு அடி விழுந்திருக்கும், ஆனால் பெருசாக விழுந்துருக்காது. இங்கே நல்லா அடி விழுந்திருக்கும், ஆனால் செத்துருக்க மாட்டான். திரும்ப போயிட்டு மெடிக்கெட்லாம் போட்டுட்டு போனால் சுற்றி க்ளோவாலை போட்டு மூடிடலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துடுவான். நான் போட்ட க்ளோவால் அவன் ஈஸியாக வெளில வந்துட்டான். அப்புறம் அவன் எங்கேன்னு தேடிக்கிட்டு இருப்பேன். டக்குன்னு இப்படி வந்துடுவானா. வந்தோடனே நான் அப்படியே போய் அடிக்கலான்னு பார்ப்பேன். மிஸ் ஆகிரும். திரும்பவும் மிஸ் ஆனதுக்கப்புறம் நான் இப்படியே போய் அடிச்சிருவான் ஒரு அடி. அடித்ததுக்கப்புறம் இப்படி இங்கே மெடிக்கேட்டை சுற்றிட்டு இருப்பேன். மெடிக்கேட்டை சுற்றுறது கூட டைம் கொடுக்காம திரும்பவும் ஒரு அடி அடிச்சிருவான். என்னடா அடிச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு வருவானா. வரதை பார்த்தோன்னே ஜோன் வருது அப்படின்னு தெரிஞ்சு திரும்பவும் அடிக்கலான்னு பார்ப்பேன், அடிக்க முடியாது. இங்கேயும் அடிக்கலான்னு பார்ப்பேன், அடிக்க முடியாது. அப்படியே இங்கே மெடிக்கேட் சுற்றலாம் பார்ப்பேன், சுற்ற முடியாது. அப்படியே திரும்ப இங்கே திரும்ப பின்னாடி அதுக்கும் பின்னாடி இங்கே வலி இருக்கும். அந்த வலியையும் மூடிட்டு மெடிக்கேட்டை போட்டுட்டோங்கிற தைரியத்தில் அப்படி சுட்டு டிஃபீட்டடு அப்படின்ட்டு வந்துடும். டிஃபீட்டடு எப்படி டிஃபீட்டடுன்னு வந்துச்சுன்னு தெரில. டிஃபீட்டடுன்னு வந்துச்சு. வந்தோடனே இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுடான்னு கண்ணை பொறுக்குன்னு பொறுக்கி ஆரம்பிச்சோன்னே வேகமாக ஓடி போய் அவன் எங்கே இருக்கான் தான் பார்ப்பேன். நேராக வந்துட்டுருப்பான். அங்கேருந்து இப்படி வந்துட்டுருந்து இப்படியே திரும்பி இப்படியே குதிச்சு இங்கே ஒரு நாடி வைப்பேன். அவன் அதோடு நல்லா அடிச்சிடுவான். இங்கே நான் அடிக்கலான்னு பார்ப்பேன், அங்கே ஹெல்மெட்டில் பட்டோம். அப்படியே ஒரு சுற்றுன்னு 2 மெடிக்கேட்டை சுற்றிட்டு இப்படி பார்த்தா அவன் மெடிக்கேட் போட்டுட்ருக்கான். அங்கே என்னடா மெடிக்கேட்டு போடுறேன்னு ஒரு அடி அடிச்சுட்டு திரும்பவும் இங்கே ஒரு கொளுத்தி மேட்சாக முடிச்சு பூயா அடித்து ஜெயிச்சுட்டேன். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ பண்ணிச்சு. நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ், பாய்.